கேமரா ஆன் பண்ணிட்டீங்களா? கரெக்டாக இருக்கா? தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வாசிங்க. கர்த்தர் பெரியவர், கர்த்தர் பெரியவர், அவர் தமது தேவனுடைய நகரத்தையும். கர்த்தர் பெரியவர். கீழே பாயிண்ட் மட்டும் வாசிங்க. அவர் துதிக்கப்படத்தக்கவர். கர்த்தர் எப்படிப்பட்டவர்? கர்த்தர் பெரியவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரியவர், பெரிய தேவன். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவ்வளவு பெரிய தேவனை மேலே வானத்திலே கீழே பூமியிலே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவில்லை. அவர் சகலத்தையும் படைத்தவர், சிருஷ்டித்தவர், உன்னையும் என்னையும் படைத்தவர், உருவாக்கினவர். அவர் பெரிய தேவன், சர்வ வல்லமுள்ளதான தேவன். அவர் பெரியவர். அவர் நமது தேவனுடைய நகரத்தையும் தமது பரிசுத்த பர்வதத்திலும் மிகவும் மிகவும் துதிக்கப்படத்தக்கவர். துதிக்கப்படத்தக்கவர். நம்ம எப்படி பாட்டோம்? துதிக்கணும், ஆண்டவரை துதிக்கணும். இரவும் பகல ஆராதிக்கணும், ஆண்டவரை உண்மையா ஆராதிக்கணும். நம்முடைய வாழ்க்கை வீணா போயிடக்கூடாது. நாம் பரலோக ராஜ்யத்துக்குரியவர்கள். இந்த உலகம் நமக்கு பாத்திரம் அல்ல. அடுத்தது வாசிங்க. சங்கீதம் 96:4. கர்த்தர் பெரியவரும் மிகவும் கர்த்தர் பெரியவரும் மிகவும் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். என்ன செய்யணும்? சும்மா வந்து சோத்திரம் பண்ணுங்க சோத்திரம் பண்ணுங்க வெறுப்பா இருக்கா? ஆத்திரமா இருக்கா? சில சோத்திரமே ஆத்திரமா இருக்கு. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். துதிகளின் மத்தியில வாசம் அடிக்கிறார். எரிகோவின் கோட்டை விழுந்தது. எப்படி? எரிகோவின் கோட்டை விழுந்ததே. எரிகோவின் கோட்டை எப்போ விழுந்தது? துதித்தார்கள், ஆர்ப்பரித்தார்கள். தேவனை ஆர்ப்பரிக்கும் போது எரிகோவின் கோட்டை தகர்க்கப்பட்டது. உன் வாழ்க்கையில், உன் குடும்பத்தில் இருக்க தடைகள், உன் முன்னேற்றத்தின் தடைகள், உன் வியாபாரத்தின் வருமானத்தின் தடைகள், உன் வேலை தடைகள், எல்லா தடைகளும் உடைத்து தகர்க்கப்படும். உன் வாழ்க்கையின் முன்னேற்றத்தின் தடைகள் எல்லாம் நீக்கப்படும். சோத்திரத்தில் அவ்வளோ, துதிக்கிறதுல அவ்வளோ ஒரு வல்லம் என்று 1000 சோத்திரம் பண்ணும், லட்சம் சோத்திரம் பண்ணும். சோத்திரம் 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 சோத்திரம். பெரிய தேவனை நாம் சோத்திரமும் துதிகளும் ஏறெடுக்கக்கூடியவராக இருக்கணும். துதிகளில வாசம் பண்ணிக்கிறவர். சோத்திரம் பண்ணுவோ, துதிக்கவோ, ஆராதிக்கவோ நம்ம வெக்கப்படக்கூடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. தேவனுக்கு மகிமை உண்டாது. அவர் எப்படிப்பட்டவரா? வாசிங்க. 96:4 வாசிங்க. கர்த்தர் பெரியவரும் மிகவும் மிகவும் சோத்தரிக்கப்படத்தக்கவருமாய் இருக்கிறார். அப்போ அதோடைய அர்த்தம் என்ன? சோத்தரிக்கப்படத்தக்கவர்னா நம்மளை கொண்டுதான், நம்ம தான் சோத்தரிக்கப்படத்தக்கவர்கள். ஆண்டவருடைய மகத்துவங்களை, அவர் பெரியவர், அவர் வல்லவர், சர்வவல்லமையுள்ள தேவன், வியாதியை நீக்கினவர், சுகமாக்கினவர், எனக்கு சமாதானத்தை தந்தவர், என் குடும்பத்தை பாதுகாத்தவர், எனக்கு வீடு வாசலை ஏற்படுத்தி தந்தவர், எனக்கு சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்து வைத்தவரை, உயர்வை தந்தவர், பொருளாதாரத்தில் உயர்த்தினவர், அவர்கள் கண்களுக்கு முன்பாக மேன்மையாக வைத்தவர், சோத்தரிக்கப்படத்தக்கவர். நீங்களும் நானும் தான் சோத்தரிக்கக்கூடியவர். கர்த்தர் பெரியவர், சோத்தரிக்கப்படத்தக்கவர், இருக்கிறார். எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவர். அல்லேலூயா. எல்லா தேவர்களிலும் மெய்யான ஒன்றான மெய்யான தேவன் அவர் ஒருவரே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே இரட்சகர். அந்த தேவன் நமக்கு, ஒவ்வொரு குடும்பங்களுக்கும், உனக்கும் எனக்கும் அவசியமாயிருக்கிறது. உனக்கு அவசியமா இருக்கிறது. அவர் ஒன்றான மெய் தேவன். நீ ஆராதிக்கிற தேவன், உன் குடும்பத்தை நடத்துகிற தேவன், சோத்தரிக்கப்படத்தக்கவர். வெக்கப்படாத. ஆண்டவரை சோத்தரிக்கவும், துதிக்கவும், பாடவும், ஆராதிக்கவும், தேவனுடைய ஆலயத்தில் வருவதற்கு நான் வெக்கப்பட்டு போக வேண்டாம். என் ஜனங்கள் ஒரு போதும் வெக்கப்பட்டு போவதில்லை. நீ தேவனுடைய சபையில வந்து வெக்கப்படாமல் ஆராதிப்பாய் என்றால்
இந்த பைபிளை தூக்குவதற்கு வெக்கப்படக்கூடாது. சாட்சி சொல்லணும். வீதிகளிலும் கிராமங்களிலும் தெருக்களிலும் ரோடுகளிலும் நண்பர்கள் மத்தியிலும் உறவுகள் மத்தியிலும் இந்த வேதாகமத்தை தூக்க வெக்கப்படாத. இது மார்போடு அணைப்பாரே மனக்காவலைகள் தீர்ப்பார். மார்போடு நீ அணைச்சிக்கணும். ஏசப்பா அணைச்சிடும். மார்போட அணைச்சிக்கணும். இந்த பைபிளை அணைச்சிக்கணும். ஏசப்பாவை அணைச்சிக்கணும். நீ வெக்கப்படக்கூடாது. ஆண்டவரை நம்ம ஆராதிக்கவோ ஆலயத்துக்கு வரவோ பைபிளை எடுத்துகிட்டு போவோ இன்னைக்கு எத்தனையோ வாலிபர்லாம் ஸ்டைல் ஆகிட்டாங்க. பைபிளை கையில் எடுத்துகிட்டு போக மாட்டோம். சோத்திரம் கிடையாது, பாட்டு கிடையாது, துதி கிடையாது. பைபிளை தூக்குறதுக்கே வெக்கமாக இருக்கான். ஆண்டவர் நம்மளை பார்த்து வெக்கப்படுவார். பரலோகத்தின் வாசல் அடைக்கப்படும். உன்னை குறித்தும் என்னை குறித்தும் பிதாவுக்கு முன்பாக வெக்கப்படுவார். தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக. சமுதாயத்தில் நம்ம வெக்கப்பட்டு தலை குனிஞ்சு நிற்கிற காரணம் இன்னைக்கு எத்தனையோ குடும்பங்கள், கிறிஸ்தவ குடும்பங்கள் சமுதாயத்தில் வெக்கப்பட்டு இருக்குது. எதுவுமே இல்லாமல் தரித்திரமாகவும் வறுமையிலும் கஷ்டத்திலும் அவஸ்தைப்பட்டு கடன் தொல்லையில் அவஸ்தைப்பட்டு கடன்காரன் முன்னாடி தலை குனிஞ்சு நிற்குது, வெக்கப்பட்டு நிற்குது. உறவுகள் சொந்தங்கள் மத்தியில் முன்னேற்றம் இல்லாமல் வெக்கப்பட்டு நிற்க காரணம் என்ன? ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறதுல வெக்கப்படுறதுனால தான். இந்த பைபிளை தூக்குறதுல வெக்கப்படுறதுனால தான். துதிக்கப்படத்தக்கவர், சோத்தரிக்கப்படத்தக்கவர். கடைசி பாயிண்ட் வாசிங்க. எல்லா தேவர்களிலும் பயப்படத்தக்கவர் அவரே. பயப்படத்தக்கவர் அவரே. வாசிங்க. அடுத்தது 104 சங்கீதம் 1ஆம் வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கொஞ்ச நேரம் நாம் ஆண்டவரை நாம் ஸ்தோத்திரிப்போமா? என் ஆத்துமாவே கர்த்தரை, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. சேர்ந்து பாருங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இப்ப வசனம் வாசிங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. அவர் செய்த சகல உபகாரங்களே. ஆண்டவரை சோத்தரிக்கணும், துதிக்கணும், ஆர்ப்பரிக்கணும். சோத்திரம் சோத்திரம். ஒரு நிமிஷம், ஒரு 2 நிமிஷம் ஆண்டவரை நல்லா சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம் 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 சோத்திரம். ஆண்டவர் பெரியவரா இருக்கிறார். சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம் 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 சோத்திரம். இவ்வளவுதானா? நாம் துதிக்கப்படத்தக்கவர்கள். யாரு தக்கவர்கள்? உன்னை என்னை கொண்டு தான் ஆண்டவர் சொல்றார். துதிக்கப்படத்தக்கவர்கள். நாம் துதிக்க முடியாதான் நம்மளை ரட்சித்தார், நம்மளை மீட்டெடுத்தார், நம்மளை தெரிந்து கொண்டார். நாம் தேவனுடைய பிள்ளைகள். அவர் நம்முடைய தகப்பன். தேவன் நமக்கு தகப்பனா இருந்தால் கர்த்தருடைய பிள்ளைகள் ஆண்டவரை சோத்தரிக்கும், துதிக்கவும் செய்யணும். இன்னைக்கு ஆர்ப்பரிக்கிறான். ஒண்ணுமே இல்லை. விஜய் தலைமை சேர்த்து அப்படி நடந்து வந்தோம்லையோ எப்படி கத்துறாங்க தெரியுமா? அப்போ அவன் சொல்றான், எல்லாரும் என்னுடைய பிள்ளைகள் தானே. ஒரு பாட்டுக்கிறப்பரா இவருக்கு இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். அப்போ துதிக்கப்படத்தக்க என் ஆத்துமாவை கர்த்தரை. ஒரு உலக மனிதன் நடந்து வரும்பொழுது அவன் நமக்கு நன்மை செய்வான், நம்ம நாட்டுக்கு நல்லது செய்வார் என்று அந்த நம்பிக்கையில அந்த மனிதனை புகழ்ந்து துதிப்பார்கள் என்றால் ஆர்ப்பரிக்கிறான், ஓன்றான், கத்துறான். சாதாரண ஒரு மனிதன், தேவன் படைத்த மனிதன். அப்போ அந்த மனிதனையும் அந்த முதலமைச்சரையும் அந்த எம்எல்ஏவும் அந்த அமைச்சரையும் கலெக்டரையும் டாக்டரையும் பெரிய போலீஸ் அதிகாரிகளும் பெரிய அந்தஸ்தினர்களும் படைத்த தேவன் எவ்வளோ பெரியவர். அவரை எப்படி நம்ம ஆர்ப்பரிக்கணும்?
அல்லேலூயா. அல்லேலூயா. சோத்திரம் சொன்னா எப்படி சொல்லணும்? சோத்திரம் 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 சோத்திரம்னு ஆர்ப்பரிக்கணும். அல்லேலூயா அல்லேலூயா. எரிகோவின் கோட்டை தகர்க்கப்படும். என்ன வசனம் வாசிங்க. கர்த்தர் பெரியவரோ மிகவும் ஸ்தோத்திரிக்கப்படத்தக்கவருமாயிருக்கிறார். 104:1 தானே சங்கீதம்? 104:1. என் ஆத்துமாவே என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தரை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே. தாவீது சொல்றான், என் ஆத்துமாவே எனக்கு ஆண்டவர், நான் ஆடு மேய்ச்சிருந்தேன், நான் தகுதி இல்லாத இருந்தேன், நான் சாதாரண மனிதன், என் வாழ்க்கையை உயர்த்தின என் ஆத்துமாவே. இந்த ஆத்துமா, இந்த நம்ம ஆத்துமா அவர் செய்த நன்மைகளுக்கு இப்போ எனக்கு பாரு இந்த இடத்த கொடுத்தாரு. நான் பிளாட்பாரத்தில் இருந்தேன், சைக்கிள் ஓட்டிருந்தேன், எனக்கு பைக்கு கொடுத்தாரு, நல்ல குடும்பத்தை கொடுத்தாரு, பிள்ளைகளை கொடுத்தாரு, நல்ல சர்ச்சை கொடுத்தாரு. இந்த என் ஆத்துமாவே ஒழித்து கொடுத்த தேவனை சோத்தரி. நீங்களே என்னுடைய பிள்ளைகள். என்ன எனக்கு இத்தனை பெரிய பிள்ளைகளை கொடுத்தாரு, இத்தனை சமுதாயத்தில் உறவுகளை கொடுத்தாரு. நீங்க தான் என்னுடைய பிள்ளைகள், எனக்கு பாக்கியவான்கள். என் ஆத்துமாவே இந்த சபையை கொடுத்ததுக்காக, இந்த ஜனங்களை கொடுத்ததுக்காக, நல்ல ஊழியக்காரர்களை கொடுத்ததுக்காக, நல்ல மூத்த தகப்பன்மார்களை கொடுத்ததற்காக. அப்படித்தானே? என்ன பைபிளில் சொல்லப்படுது? என்ன சொல்லப்படுது? தகப்பன்மார்கள், ஆவிக்குரிய தகப்பன்மார்கள். இன்றைக்கு எத்தனையோ எங்களை விட மூத்த ஊழியர்கள் கொடுத்தது பாக்கியம். அதற்கு என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்தரி, என் முழு உலமே சோத்தரி. தேவன் நம்ம சோத்தரிக்கணும், துதிக்கணும், வேற எதுவுமே வேணாம். ஆண்டவருக்கு துதியும் மகிமையும் செலுத்தினால் போதும். தேவன் மகிமையாக 135 சங்கீதம் 5ஆம் வசனத்தில் வாசிங்க. அடுத்தது ஏசாயா 12:6. சீக்கிரம் வாசிங்க. 135 சங்கீதம் 5ஆம் வசனம். கர்த்தர் பெரியவர் என்றும், கர்த்தர் பெரியவர் என்றும், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவர்களுக்கும் மேலானவர். ஏன் ஆண்டவர் நம்ம துதிக்கிறோம்? எல்லா தேவருக்கும் மேலானவர் என்று. எல்லா தேவர்களுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். நீங்க என்ன சும்மா வந்து உக்காந்துருக்கீங்க? மனம் திரும்பி பாவத்திலிருந்து மீட்கப்பட்டு மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய பிள்ளையாக இருக்கிற நீங்க அறிந்திருக்கீங்க. இயேசு அறிந்ததுனால தான் இன்னைக்கு இயேசுடைய பிள்ளைகளாக முடிய அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பிரியமானவரே, இப்போது நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம். இனி எவ்விதமாக இருப்போம் என்று தெரியல. இனி எவ்விதமாக இருப்போம்? நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் அறிந்திருக்கிறோம். மறுபடியும் அந்த வசனம் வாசிங்க. எவ்வளவு அருமையான வார்த்தை! கர்த்தர் பெரியவர் என்றும் உன்னுடைய ஆண்டவர், என்னுடைய ஆண்டவர், உரிமை நம்முடைய ஆண்டவர், நமக்கு நன்மைகள் செய்த ஆண்டவர், நம்மளை போஷித்த ஆண்டவர், ஆகாயத்து பட்சிகளை போஷிக்கும் தேவன், தினமும் என்னை போஷிப்பதால். அப்போ நம்முடைய தேவன் உரிமை, நம்முடையனா உரிமை, என்னுடைய ஆண்டவர், ஆகாயத்தின் பட்சிகளை போஷித்த தேவன், உடைமைகளை தந்த தேவன், வீடை தந்த தேவன், குடும்பத்தை தந்த தேவன், வியாதியிலிருந்து சுகமாக்கின தேவன், பலவீனத்தை நீக்கின தேவன், மன அழுத்தத்திலிருந்து விடுதலையாக்கின தேவன், உன் துக்கம் சந்தோஷமாய் மாறின நம்முடைய தேவன். நம்முடைய தேவன், நம்முடைய ஆண்டவர் எல்லா தேவனுக்கும் மேலானவர் என்றும் நான் அறிவேன். அப்படி அறிஞ்ச ஒருபாடு நான் சும்மா இருக்க முடியுமா? உன்னை கூப்பிடாமலே நீ ஆராதிக்கலாமே. நீ தேவனை அறிந்து ஆராதிக்கிறாய். ஒரு மனிதன் சொல்றான், தானியேலை பார்த்து, உன் தேவன் உண்மையான தேவன் என்று நான் அறிந்தேன். உன்னை என்ன சிங்கத்தின் வாயிலிருந்து தானியேலை பார்த்து சொல்ற, சிங்கத்தின் வாயை கட்டி போட்டு உன்னை மீட்டெடுத்த தேவன் நான் அறிந்தேன். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பி வைக்க வல்லவராயிருக்கிறார் என்று நான் அறிந்திருக்கிறேன். உன்னை ஆண்டவர் தப்பி வைத்திருக்கிறார், பாவத்திலிருந்து உலகத்திலிருந்தும்
பொல்லாத மனிதர் கையிலிருந்தும், வியாதிகளிலிருந்தும், பல கட்டிகளிலிருந்தும், பலவீனத்திலிருந்தும், சோர்விலிருந்தும் உன்னை மீட்டெடுத்த தேவனை நீ அறிந்திருக்கிறார். நான் அறிவேன். அவர் என்ன சொல்ற தாவீது? நான் எல்லா தேவர்களுக்கும் மேலான தேவன் என்பதை நான் அறிந்திருக்கிறேன். நீ அறிந்திருக்கிற, சும்மா ஆராதிக்கல, டைம் பாஸ் பண்ணல, ஆமென் கேட்டதும் போகிறது இல்ல. நீ உண்மையான தேவனை அறிந்து ஆராதிக்கிறாய், துதிக்கிறாய். தேவன் உன்னை மேன்மைப்படுத்தி இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏசாயா 12ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே வாசிங்க சீக்கிரம். நான் முடிக்க போறேன். சீயோனில் வாசமாயிருக்கிறவர்களே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலே, பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவராயிருக்கிறார். அல்லேலூயா. இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே தேவன் பெரியவரா இருக்கிறார். இன்னைக்கு இஸ்ரவேல் தேசம் சின்ன நாடுதான், கொஞ்சம் ஜனங்கதான். அவர்களை தொட முடியல. நாளத்தில் நிறைந்தவர்களா இருக்கிறாங்க. அவர்கள் உருவாக்குற கருவிகளை எந்த நாடும் உருவாக்க முடியல. என் ஜனமாகிய இஸ்ரவேலரே, அவர்களை தொட முடியல. அந்த பாயிண்ட் மறுபடியும் வாசிங்க. எவ்வளவு நல்லா இருக்கு, எவ்வளவு அற்புதம். நீ சத்தமிட்டு கெம்பீரிக்கணுமா? இப்ப நான் சத்தமிட்டு என்ன செய்யறோம்? ஆர்ப்பரிக்கணும், சிங்கத்தை போல கெர்ச்சிக்கணும். எப்படி? நம்ம எப்படிப்பட்டவங்க? கெர்ச்சிக்கிற சிங்கத்தை போல நாம் கெர்ச்சிக்கிறவளா இருக்கிறோம். யூதா கோத்திரத்தின் ராஜாவாகிய சிங்கம். ஆண்டவர் எப்படிப்பட்டவர்? யூதா கோத்திரத்தின் சிங்கம். நம்ம சிங்க குட்டிகள். நாம் சிங்கத்துக்கு பிறந்தது சிங்கம். பன்னிக்குட்டியோ, நாய்க்குட்டியோ, கழுத குட்டியே இல்லை. என்ன குட்டி? சிங்க குட்டிகள். சிங்கத்தை போல நம்ம கெர்ச்சிக்க வேண்டாம், பயப்படக்கூடாது. எந்த பலவீனத்தை கண்டோ, சோர்வை கண்டோ, பலவீனமான மனிதரை கண்டோ, பலவீனமான வார்த்தைகளை சொல்லிகளை கண்டோ, நம்மளை பகைக்கிறவர்களை கண்டோ, எதிர்க்கிறவர்களை கண்டோ, நம்ம மேல போராமை கொண்டவர்களை கண்டோ, நம்ம அழிக்க திட்டமிடுகிறவர்களை கண்டோ, நமக்கு விரோதமாய் பேசுகிறவர்களை கண்டோ, உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் வாய்க்கால போகும். கெர்ச்சிக்க வேண்டாம். சிங்கத்தை போல, சிங்கத்துக்கு பிறந்த யூதா கோத்திரத்தின் இயேசு கிறிஸ்துக்கு பிறந்தவர்கள் நாம். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள். கெர்ச்சிக்க வேண்டும். கெர்ச்சிக்கிறவர்கள். சீயோனில் வாசமாயிருக்கிறவளே, நீ சத்தமிட்டு கெம்பீரி. இஸ்ரவேலின் பரிசுத்தர் உன் நடுவில் பெரியவரா இருக்கிறார். அல்லேலூயா. உன் நடுவிலே பெரியவரா இருக்கிறார். உன் வீட்டிலே பெரியவரா இருக்கிறார். உன் குடும்பத்திலே பெரியவரா இருக்கிறார். உன் ஊழியத்திலே பெரியவரா இருக்கிறார். நீ இழந்தவைகள் எல்லாம் அவர் திரும்ப தருவார். ஷிடாபாலா திருவிகிதா லபக்கா திராபாலா. அல்லேலூயா. ஷிடாபக்கலபாலா சத்துரானி நமக்கலபாலா. அல்லேலூயா. அவர் பெரியவராக இருக்கிறார். உலகத்தில் இருக்கிறவரும் உங்களில் இருப்பவர் பெரியவர். உலகத்தில் இருக்கிறவர் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். பெரிய தேவன். அவர் எப்படி தேவன்? பெரிய தேவன். ஒரு பாட்டுக்காரன் பாடுகிறார். பெரிய காரியம் செய்யும் தேவனே, மன்னா என்னையும் நீ நேசித்ததேனையா. அப்ப பெரிய காரியம் செய்யும் தேவன் பெரிய காரியங்களை செய்வார். உன் குடும்பத்துல, உன் வாழ்க்கையில, உன் ஊழியத்துல, உன் இல்லாத நிலைமையை கர்த்தர் மாற்றுவார். நீ விசுவாசம் உள்ளவளா ஜெபத்திலே எவைகளை கேட்பாயோ அவைகளை பெற்றுக்கொள்வாய். இஸ்ரவேலின் நடுவிலே அவர் பெரியவராயிருக்கிறார். உன் நடுவிலே, உன் குடும்பத்திலே, உன் பிள்ளைகள் மத்தியிலே, உன் வேலை ஸ்தலத்தின் மத்தியிலே, உன் ஊழியத்திலே, உன் இல்லாத நிலைமைகள் மத்தியிலே, உன் வறுமையிலே, உன் கடன் பிரச்சனை, உன் மன அழுத்தத்திலே, உன் வேதனையிலே, உன் துக்கத்திலே நீ அனாதையா இருக்கிறாயா? ஐயோ, எல்லாரும் என்னை விட்டு போய்விட்டார்கள், நான் வெறுமையா இருக்கிறேன், நான் திக்கற்றவனா இருக்கிறேன், நான் கேட்பாரற்றவனா இருக்கிறேன், நான் விசாரிப்பற்றவனா இருக்கிறேன்
என்னை விசாரிக்க யாருமே இல்லை, என்னை அரவணைக்க யாருமே இல்லை. அவர் உன் நடுவிலே பெரியவரா இருக்கிறார். அவர் பெரிய தேவன். உன்னை விட்டு யார் போனாலும் உன்னை விட்டு விலகாமல், உன்னை கைவிடாமல், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லாத பெரிய தேவன் உன் நடுவிலே இருக்கிறார், உன் குடும்பத்திலே இருக்கிறார், உன் பிள்ளைகளோடு இருக்கிறார். அவர் உன்னோடு இருக்கிறார், உன் போக்கில வரத்தில் இருக்கிறார். நீ வியாதியாய் மரண தருவாயிலே படுக்கையிலே இருக்கிறாயா, உன் படுக்கையின் மாற்றி போட வல்லவராக இருக்கிறார். உன்னை சுகமாக்க கூடியவர், உலர்ந்த எலும்புகளை உயிரடைய செய்கிறவர் பெரியவர். எசேக்கியா ராஜாவுக்கு 15 ஆண்டுகளை கூட்டி கொடுத்து அவர் உருவாக்கி கொடுத்த ஆயுசு நாட்களை உருவாக்கி தந்தவர். அவர் மரணத்திலிருந்து மீட்டவர், பெரியவரா இருக்கிறார். அந்த தேவன் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். இந்த ஆண்டிலே உன்னோட இருக்கிறவர் பெரியவர். உலகத்திலே இருக்கிற காட்டிலும் உனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பெரியவராக இருந்தார். எத்தனையோ தேவனுடைய தாசர்களுக்கு மத்தியிலே பெரியவராக இருந்தார். அவர் பெரிய தேவன், அவர் உயர்ந்த தேவன், அவர் சாதாரண தேவன் அல்ல. உன்னை வழி நடத்துகிற தேவன், உன் கஷ்டத்தை தீர்க்கிற தேவன், உன் கண்ணீரை துடைக்கிற தேவன், உன் பிள்ளைகளுக்கு திருமண வாழ்க்கையை நல்ல வாழ்க்கையை அமைத்து தருகிறவர் தேவன், உன் நிலைமையை மாற்றுகிற தேவன், உன் சூழ்நிலைகள், உன் நஷ்டமான வியாபாரங்களை மாற்றுகிற தேவன், நீ இழந்த வேலைகளை உனக்கு திரும்ப தரக்கூடிய தேவன், வாடகை வீட்டிலிருந்து சொந்த வீடை தரக்கூடிய தேவன், வாடகை இடத்துல ஆராதித்துக் கொண்டிருக்கிற சபையை மாற்றி சொந்தமான சபையை தரக்கூடிய தேவன். ஆத்துமாவே இல்லாமல் ஆராதித்து வேதனையோடு அழுது கொண்டிருக்கிறாயா? உன் சபையை யாபேசுடைய எல்லையை பெரிதாக்கிறது போல, மந்தையை பெருக செய்வது போல, பெரிய காரியங்களை பெருக செய்கிறவர், எல்லையை பெரிதாக்குகிற தேவன், பெரிய தேவன் உன்னோட கூட இருக்கிறார். அல்லேலூயா. எப்பொழுது மாறுதல் வரும்? காரியம் மாறுதலாய் முடிந்தது, காரியம் மாறுதலாய் முடியும். ஒரு மாறுதலை காண்பாய். பெரிய தேவன் உன்னோடு இருக்கிறபடியால் நீ மாறுதலை காண்பாய். வாழ்க்கையிலே உன் மாறுதலை காண்பாய். உன் வேதனைகள் மாறும், உன் மன அழுத்தங்கள் மாறும், உன் துக்கங்கள் மாறும், உன் கண்ணீரை தேவன் யாவரும் துடைப்பார், உன் கஷ்டங்கள் எல்லாம் தீரும். சமுதாயத்திலே உன்னை மேன்மையா வைப்பார், உயர்ந்த ஸ்தானத்திலே வைப்பார். தேவவிதமாய் நம்மை மாற்றமடியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எல்லா துதிகளும் மகிமை கர்த்தருக்கே செலுத்தி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். பிதா குமார பரிசுத்த ஆவியானவருக்காய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். சத்தியத்துக்காக நாம் நிற்கணும். விஷயத்தை நான் என் குடும்ப விஷயத்தை நான் சொல்றது கிடையாது யாருக்கும். என் கஷ்டத்தை கூட நான் யாருக்கும் சொல்றது எல்லாரும் இப்போ அந்த பதிவாக அவையினால சொல்றது காரணம் அதை மற்றவங்கள்ட்ட போய் சொல்றதுக்காக இல்லை. நான் உங்களுக்கு முன்மாதிரியா இருக்கணும். நான் என்னுடைய குடும்பம், என்னுடைய சபை, நான் இப்படி தான் வாழணும்னு ஒரு வித்தியாசமாக நான் வாழக்கூடியவன். ஆண்டவருக்காக வாழணும். சும்மா நான் ஒரு பாஸ்டர், நான் ஒரு ஊழியக்காரன், நான் ஒரு விசுவாசி, ஏதோ இயேசு ரட்சித்தாரு அப்படியெல்லாம் இப்படி தான் வாழணும். சத்தியம்னா சத்தியம்தான், எந்த மாற்றமே கிடையாது. நான் மறுதலிக்குள்ளா இருக்கக்கூடாது. சத்திய ஆவியானவர் வரும்போது அவர் சகல சத்தியத்துக்குள்ள உன்னை நடத்துவார். அவர் நியாய தீர்ப்பை குறித்து நீதியை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். நியாய தீர்ப்பை குறித்து நீதியை குறித்து ஒரு கண்டிப்பு. கிறிஸ்தவ வாழ்க்கைனா ஏதோ மன விருப்பம் போல வாழ்கிற வாழ்க்கை அல்ல. நாம் கண்டிப்போடு வாழ வேண்டும். தேவனை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். எப்போ வந்தாலும் அவரை நாம சந்திக்க ஆயத்தப்படுத்தும்படியாய், பரிசுத்தப்படுத்தி தகுதிப்படுத்தும்படியாய் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Praise the Lord.